காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே குளத்தில் இருந்து 3 இளைஞர்கள் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிறுமையிலூர் பகுதியில் இருக்கும் குளத்தில் 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே உயிரிழந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் பழைய சீவரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கொடிக்கம்பம் நட முயன்ற அதிமுக தொண்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தாம்பரம் கேம்ப் ரோட் பகுதியில் இருந்த பழைய அதிமுக கொடிக்கம்பத்தை மாற்றி புதிய கொடிக்கம்பம் நட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அதிமுக கஸ்பாபுரம் கிளைக்கழக செயலாளர் கண்ணம்மாள் மகன் காமேஷ் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றினார். அப்போது கொடிக்கம்பம் மின் கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி காமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முந்திரி தோப்பில் அதிமுக நிர்வாகி அடித்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வீரட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கதிர்காமன் என்பவர் அதிமுக கிளை பொருளாளராக பதவி வகித்தார். இந்நிலையில் நேற்று முந்திரி காட்டில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் கதிர்காமனை கொலை செய்து அங்கேயே வைத்து உடலை எரித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பாதி எரிந்த நிலையில் இருந்த கதிர்காமனின் சடலத்தை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைதான SSI சன்னிலாய்ட் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் முகமது கவுஸ் என்பவரை காரில் கடத்தி சென்று 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாய்ட் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் வைத்து சன்னிலாய்டை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். நீதிபதி ரேவதி உத்தரவின் பேரில் சன்னிலாய்ட் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே எருதுவிடும் போட்டி நடைபெறும் இடத்தின் அருகே இளைஞரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோப்பச்சந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்திருந்த இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. இந்நிலையில் எருதுவிடும் விழா நடைபெற்ற இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே ஆற்றில் இளைஞரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. உயிரிழந்த நபர் கானலட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பதும் மது போதையில் இருந்ததால் தண்ணீரில் விழுந்து உயிர் இழந்திருக்கலாம் என்றும் உத்தனப்பள்ளி போலீசார் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க கோரி உலக தமிழர் பேரவை தலைவர் பழ நெடுமாறன் அளித்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலாவதியான தனது பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தரக்கோரி பழ நெடுமாறன் 2022ஆம் ஆண்டு மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பழ நெடுமாறன் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். மேலும் 2 வார காலங்களில் பாஸ்போர்ட் அதிகாரியிடம் விளக்கம் அளிக்க பழ நெடுமாறனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி
அவரது விளக்கத்தை பெற்ற பின் 3 வார காலங்களில் விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்க பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்த் மற்றும் அவரது தந்தை ஆனந்துக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை பொழியாராக பணியாற்றிய ஆனந்தன் வருமானத்திற்கு அதிகமாக 3,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துகள் சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிந்தது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் 2018ஆம் ஆண்டில் தந்தை மகனுக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சொத்துகள் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் தரப்பு மேல்முறையீடும் செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இருவருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரியில் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குடும்பத்தினருடன் இன்று ஒன்று கூடி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்கின்றனர். கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். மேலும் லைஃப் கார்டுகள் மற்றும் போலீசார் கடற்கரையில் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலாவினர் வாகனங்களில் குவிந்ததால் நகரின் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போலீசாரும் என்சிசி மாணவர்களும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். காணும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் மஞ்சு விரட்டு போட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆரோவில் சர்வதேச நகரத்தில் அமைந்திருக்கும் குயிலாப்பாளையம் கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி எல்லை பிடாரியம்மன் கோயில் அருகே மந்தைவெளி திடலில் நடைபெற்றது. முன்னதாக எல்லை பிடாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து மந்தைவெளி திடலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் மாடுகளை உரிமையாளர்கள் விரட்டியவாறு அழைத்துச் சென்றனர். இவ்விழாவில் வெளிநாட்டினர் உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து சென்ற மாடுகளை கண்டு ரசித்தனர்.